ட்ரெயின்ல அப்படி உட்காந்துருக்கோம், இவர் உட்காந்துருக்காரு, நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆமா, ஒரு ஃபிகர் அப்படியே வருது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல. அப்படி நான் பார்க்குறேன், நீங்க எழுதினே இருக்கீங்க, நான் உங்களை பார்த்துனே இருக்கேன். நான் ஃபிகர் அப்போ அந்த பொண்ணை பார்த்துனே இருந்தீங்களா? நீங்க பேப்பர் கொடுக்குறீங்க, அந்த எலக்ட்ரிசிட்டி பாடி முடிக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாம் பாடி முடிச்ச பிறகு அவர் ட்ரெயின்லேயே வாசனை ஒரு ஆர்மேஷன். ஆனால் அந்த பொண்ணு பேர் எலிசபெத். ஓகே, ரொம்ப நேரமாக அவங்க அப்பா முறைச்சி பார்த்து யாருன்னு, நான் தானே சார் பொண்ணோட அப்பாவா நீங்க? சூப்பர், செம சீன். ஏன் சார் முன்னாடியே சொல்லல? இல்லை, நல்ல டியூன் வந்துச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு எனக்கு, நல்லா பார்க்கும் போது தெரியுது. சரி சார், ஓகே சார். அவங்க அப்பாவா சார் நீங்க? ஆமா சார். அவதான் அழுது முடிச்சிருந்தேன். இந்த பாட்டு அப்படி பாடிடுவோமா? பாடல, வாங்க, அப்பதான் மாசா இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அது அது அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன், நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். நான் சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன், நான் மனசுக்குள்ள வேர்த்தேன் அப்படின்னு மனசுக்குள்ள வேர்த்தேன். அவங்க மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் வேர்த்தேன். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். சார் மறுபடியும் போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலானே. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க அவ மனசுல இருந்து போட்டு அந்த அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க அவ மனசு வந்து வேது. அவ சிரிக்க ஓகேண்ணா. இந்த பாடியில் ஒன்று டேக் போலண்ணே. இப்போ தேனி கண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாங், கானா சாங் மாதிரி ஒன்று எழுதியிருக்காரு. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் எதிர் சீட்டில் எலிசபெத்தை பார்த்தேன். அவ சிரிக்க அப்போ முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். ஆனா ஒரு பார்க்கலாமாண்ணா? ஓகே. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். போடு 1 2 3 4. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அந்த அவ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எதிர் சீட்டுல எலிசபெத்த பார்த்தேன். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல எலிசபெத்த பார்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன். அவ சிரிக்க அப்ப முறைக்க நான் மனசுக்குள்ள வேர்த்தேன்.
நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கு, சூப்பரான வரிகள், பிரமாதமா இருக்குண்ணே. சரி. ஒரு கானாவா யூஸ் பண்ணாங்க, செம்மையா இருக்குண்ணே. ரொம்ப இது வரைக்கும் நாம கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நேர்மையாகவும் இனிமையாகவும் கண்டிப்பா. அற்புதமாகவும் பதிலளித்தீங்க. வாவு தமிழா நேயர்களுக்காக முதல் முறையாக திருமதி ஜென்சி அவர்கள் பாடிய இதுவரைக்கும் வெளிவராத ஒரு பாடலை நமக்காக ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசைத்து காண்பித்தார். உலகத்தில் இருக்க தமிழர்கள் அனைவரும் வாவ் தமிழா அப்படின்னு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை கொண்டாடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ரொம்ப நன்றி நன்றி சார். நன்றி. அதாவது வாவ் தமிழா வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு உற்சாகமா போனது காரணம் தேனி கண்ணன் அண்ணனுக்காக தான். ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்ணன் வந்து பாடல்கள் சூப்பரா எழுதுவாரு. ஸோ அதனால வந்து இந்த இன்டர்வியூ எனக்கு கொடுத்த வாவ் தமிழா நேயருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 2 கேமராமேனும் சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம்.